ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரொடக்ஷன். இது வந்து செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இல்லைங்க, செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இது, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரொடக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம ஷேக்ஸ்பியரோட லைஃப், அவரோட ஃபேமிலி, அவர் வந்து ஒரு ப்ளே ரைட்டாக எப்படி இருக்கார், அவரோட ஒர்க்ஸ் என்ன, அவருடைய இன்ஸ்பிரேஷன் என்ன, அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜீனியஸ், அவரோட அப்பீலிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஷேக்ஸ்பியரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட லைஃப் 1564 1616 வரைக்கும் இருக்குங்க. இது யாரோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவீன் எலிசபெத்தோட ஏஜ். வேர்ல்டோட ரொம்ப கிரேட்டஸ்ட்டு மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரோயட் அண்ட் பிளே ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரை சொல்லலாம். இவர் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார் அப்படின்னா, ஏப்ரல் 23, 1564 ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆவன் அப்படிங்கிற இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய எப்போ இவர் டெத் ஆனார் அப்படிங்கிற அந்த டேட் வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த இயர் வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 26 வந்து இவரோட டெத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட லைஃப்பில் வந்து இவருக்கு வந்து 8 சில்ட்ரன் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசம்ஷனாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவரோட இயர்லி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, 1582 இவர் ஆனி ஹேத்தவே அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. 1583 இவரோட ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பிறக்குது. அவங்களோட பேர் வந்து சுசானா. 1585 ஒரு ட்வின் பேபி வந்து இவங்களுக்கு பிறக்குது. அவங்களோட பேர் ஹேம்னட் அண்ட் ஜுடித் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. இவர் வந்து ஒரு பிளே ரைட், ரொம்ப ஃபேமஸான பிளே ரைட்டாக வந்து கிரியேட் ஆகிறாரு. 1592 ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே ரைட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆக்டராகவும் இவர் இருக்கார். ரிவல் வாஸ் ராபர்ட் கிரீனி. இவருக்கு வந்து யார் கூட வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, ராபர்ட் கிரீனி அப்படிங்கிற ரைட்டரோட ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. இவர் வந்து இவரோட லைஃப்பில் 20 இயர்ஸ் வந்து ஒரு ஆக்டராக குளோப் தியேட்டரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1985 1605 வரைக்கும் இவர் வந்து 20 இயர்ஸ் வந்து ஒரு ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1594 சார்ட்டர் மெம்பர் ஆஃப் லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் அப்படிங்கிற அவார்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. 1603 லார்ட் சாம்பர்லின்ஸ் மேன் பிகம் த கிங்ஸ் மேன் அப்படிங்கிற அவார்டும் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1504 சானட்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. சானட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சானட்ஸ் அப்படிங்கிறது 14 லைன்ஸில் இருக்கக்கூடிய போயம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது யாருக்காவது எப்படி அப்படின்னு சொன்னால், அட்ரஸ் பண்ணுற மாதிரியான போயம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சானட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 14 லைனில் இவர் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் யாருக்காக அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்விசிபிள் லேடி, ஒரு பிளாக் லேடிக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அட்ரஸ் வந்து சொல்லி அனுப்புகிறாரு. 154 சானட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. 37 பிளேஸ், 2 புக்கு நரேட்டிவ் போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஒர்க் வந்து இவரோட ஒர்க்கை வந்து நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரிஸ், காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணலாம். மாஸ்டர் பீஸ் பார்த்திங்கன்னா ஹேம்லெட், ஒத்தெல்லோ, மேக்பத் அண்ட் கிங் லியர். கிரேட் ட்ராஜடின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர், ஹேம்லெட், ஒத்தேலோ, கிங் லியர், மேக்பத், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அண்ட் ரோமியோ அண்ட் ஜூலியட். இதில் முக்கியமான நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இவரோட ஒர்க்கை வந்து 3 கேட்டகரிஸில் நம்ம டிவைட் பண்ணுறோம்: ஹிஸ்ட்ரிஸ், காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ். ஸோ இதில் காமெடிஸ் அப்படிங்கிறத விட இவரோட ட்ராஜடி தான் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஹையஸ்ட் பீக்கில் வந்து இருக்குது. இவரோட இன்னும் அவரோட ஒர்க்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லா பிளேவும் யாருக்காக மட்டும்தான், எதை வந்து மென்ஷன் பண்ணி எழுதுகிறாரு அப்படின்னா, கிங்கை வந்து மென்ஷன் பண்ணி தான் இவரோட பிளேஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஷேக்ஸ்பியர் வந்து தன்னோட பிளேக்காக எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்குறாரு அப்படின்னா, $40 வந்து வாங்குறாரு. இவரோட பிளேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது.
இவரோட பிளேஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து இவர் டெத் ஆகி 7 இயர்ஸ்க்கு அப்புறமும் பப்ளிஷ் ஆன பிளேசஸ்னால் இருக்குது. 1623 ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வாஸ் பப்ளிஷ்டு. திஸ் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் த சப்போஸ்ட் ட்ரூ ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். 1623 ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவர்கிட்டருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயங்கள் ஏன் இப்பையும் ஷேக்ஸ்பியரை வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளே ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் ரியல் பீப்புள் மெனி பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கூட ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி மேன் மாதிரியும் அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அப்போ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இங்கிலாண்டில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கிங்கு குயினு அவங்கள பற்றின லைஃப் ஸ்டைல் தான் இவர் எழுதுறதுனால இது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி நம்மளுக்கு தோணுது அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒன்றா இருக்குது. இவர் தன்னோட ஐடியாஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா அதர் பிளேஸ் அண்ட் போயம்ஸ் ரேதர் தென் இஸ் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த லோக்கல் மெட்டீரியல். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்து ஐடியாஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கரண்ட்டில் இருக்கக்கூடிய அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஐடியாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோமியோஸ் அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற ஆர்தர் ப்ரோக்கின் 1562 எழுதின அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இவர் இங்கிலீஷில் என்ன எழுதுறாரு அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற ரொமான்டிக் ட்ராஜடியை வந்து எழுதுறாரு. 1599 ஜூலியஸ் சீசர் எழுதுறாரு. இது எதை பேஸ் பண்ணி எழுதுறாரு அப்படின்னா இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃப்ளூட்டாச் லிவ்ஸ் ஆஃப் நோபிள் கிரீசியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க்கு க்ரீக் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூலியஸ் சீசர் வந்து எழுதுறாரு. இவர் ஏன் இவர் ஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம யாருக்காக ஒரு ட்ராமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம்? கண்டிப்பாக வந்து பிளே ரைட்ஸ்க்காகவோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்காகவோ வேறு யாருக்காகவும் கிடையாது. த பர்பஸ் ஆஃப் ட்ராமா அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ராமா வந்து நம்ம எழுதுகிறோம், அதை வந்து எனாக்ட் பண்ணுறோம், அதை பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எனாக்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ பர்பஸ் என்ன? பீப்புள் அதை வந்து ரசிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் ஷேக்ஸ்பியரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா பீப்புளுக்கும் இன்க்ளூடிங் புவர் கிளாஸாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே வந்து கிங்கு குயின்னு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாஸ்க்கு ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம்னா இப்போ வரைக்கும் ட்ராமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்கில்டு வித் வேர்ட்ஸ். அவர் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப எப்படி